சாந்தி சிஸ்டர், பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சூப்பரான தலைப்பு பார்க்க போறோம். நிறைய பேரு பண்ற தப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்களா தான் பிறக்கிறோம். ஆனா வளர வளர எப்படி கெட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் பெரியவங்க சொல்றதை அப்படியே கேட்கறான். டீச்சர் சொல்றதை அப்படியே கேட்கறான். காப்பி அடிக்க கூடாது. அதை ஒரு அவனுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாவே வச்சிருக்கிறான். அப்படியே இருக்கிறான். ஆஹ் ஒரு டைமுக்கு பிறகு பார்க்கறான். ஒரு காலேஜ் போறான்னு வச்சுக்கோ. காலேஜ் +2 எங்கேயோ அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே காப்பி அடிக்கிறத பாக்குறான். இவன் காப்பி அடிக்காம ஜஸ்ட் பாஸோ அல்லது ஃபெயிலோ கூட ஆயிடுறான். அப்ப அவனுடைய மைண்ட் தோணுது, அவனை தவிர எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க, வாத்தியாரும் உடந்தையா இருக்கிறாரு, நிறைய இடத்துல நடக்கிற விஷயம். அப்ப அவனுக்கு தோணுது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், நான் லூசா இருக்கிறேன்ல, இதுதான் நடைமுறை இல்ல அப்படின்னு காப்பி அடிக்கிறப்ப நம்ம. சோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவனுக்குள்ள வர லஞ்சம் வாங்குறதுல இருந்து எல்லாமே, இவன் மட்டும் லஞ்சம் வாங்காம இருக்கிறான், வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, பிழைக்க தெரியுதாடா, பாடுறா எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்க கேட்க ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம தான் பைத்தியக்காரனா இருக்கிறோமோ. அவன் பாடுற, அவன் கூட வேலை செய்யறவன் எல்லாம் வீடு கட்டி இருக்கிறான், வீடு கட்டி வாடகை ஓடுறான், நீ வாடகை கொடுக்கறதுக்கே முடியாம இருக்கிற இப்படின்னு சொல்றதை தாங்காம லஞ்சம் கொடுக்க லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எல்லா தப்புமே, இது கொஞ்சம் சொல்லக்கூடிய தப்பு, இது சொல்லக்கூடாத தப்புமே இப்படித்தான் வரும். சோ இந்த மாதிரி மனிதனுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப பேசிக்கா வந்து நிக்கிற கொஸ்டின் என்னன்னா, நான் எதுக்கு நல்லவனா வாழணும்? கெட்டவன் எல்லாம் ஜாலியா இருக்கிறான், நான் நல்லவனா ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வி வந்து நிக்குது. இதைத்தான் யோபுவுமே பைபிள் யோபு அதிகாரத்துல யோபுவுமே கேட்போம். நான் கடவுள் சொன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன், ஆனா அதனால நான் அடைஞ்சது என்ன? என் சொத்து எல்லாம் போச்சு, பெரிய பணக்காரன், அத்தனை சொத்தும் காலி, குழந்தைங்க எல்லாம் ஒரே நாள்ல 10 பேருமே இறந்துடுவாங்க, அவனுடைய உடம்பு ஃபுல்லா நோய், அவன் ராஜா மாதிரி இருந்தான், இப்ப அவன் மூஞ்சியில காரி துப்ப கூட தயங்க மாட்டான், நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறேன். சோ இப்ப இதுதான், இது வந்து ஏற்கனவே நடந்த கதை இல்ல, இப்ப நடக்கிற மனிதர்களுடைய கதை இது. எல்லாரும் இப்படிதான் கெட்டு போறாங்க. ஒரு சகோதரி ஒர்க் பண்றாங்க, அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தினம் தினம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட போறான். ஒவ்வொருத்தன் வரான், பைக்ல இட்டு போறான், நிறைய காசு செலவு பண்றான், தண்ணி அடிக்கிறாங்க, காமத்துல ஈடுபடுறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது, நாமளும் அதே மாதிரியே இருக்கணும், அதே மாதிரியே ஆயிட்டாங்க. சோ இப்படிதான் எல்லாருமே கெட்டு போறது. யாரோ ஒருத்தர், அதாவது சுத்தி எத்தனை பேர் நல்லவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க, அதுவும் ஒண்ணு இருக்கு இல்லையா? கெட்டவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, அவங்கதான் ரொம்ப சாதிக்கிற மாதிரியும் தெரியும் பாக்குறதுக்கு. சோ பெரிய பெரிய ஆட்கள், நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவனா இருக்கிறாங்க, நிறைய கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு தைரியமா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதுதானே அந்த குணம் தானே உள்ள வருது. சோ அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் ஏன் நல்லா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், நான் ஏன் நல்லவனா இருக்கணும், மற்றவர்கள் மாதிரி நான் ஏன் வாழக்கூடாது. பிரதர், ஒரு பொண்ணு, ஒரு நடிகைன்னு தான் நினைக்கிறேன், சீரியல் நடிகை. நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டே கோயிலுக்கு போவேன், தைரியமா பேட்டி கொடுக்குறாங்க. சோ இது இன்ஸ்பயர் ஆயிடுது மத்தவங்களுக்கும், நம்மளும் அதை பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு. இப்ப நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா பகிரப்படுது, அதிகமா எல்லாரும் பின்பற்றப்படுது. கெட்ட விஷயங்கள் தான் 99% இருக்கு நம்மள சுத்தி. கண்டிப்பா. ஏன்னா இது கவிஞர் வாலி கூட சொல்லுவாராம், நான் வந்து அசைவம் சாப்பிடும் பிராமணன். இது பெருமையா? இது ஒரு முஸ்லிம் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து தொழுகை செய்யாத முஸ்லிம்னு, அந்த மாதிரி தானே இது. பிராமணனை உயர்ந்தவன் சொன்னதே இந்த மாதிரி கெட்ட குணம் இல்லாததுனாலதான். அப்ப பிராமணன் சொல்லாம இருந்திருக்கலாம், மத்தவன் அதை பார்த்து கெட்டு போவான்ல. சோ இப்படிதான், இதுதான் மனிதர்களை முன்மாதிரியா வச்சா இதுதான். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர். அதான் சாப்பிடுறாங்க, அதுக்கு காரணம் இப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா இப்போ சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க, பிராமின் மட்டும் இல்ல, மத்தவங்களே இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க இல்லையா? சரி, இப்ப இந்த அசைவம் சாப்பிடுறது அது மட்டும் இல்ல, ஜெனரலாவே நான் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில்
என்ன அப்படின்னா, இந்த கெட்டவன் அப்படின்னா உங்களுக்கு சில காரியங்கள் தெரியுது. நல்லவன்னு நீங்க ஏன் இருக்கணும்னாலே ஒரு சில விஷயத்த நான் இன்னும் பண்ணாம இருக்கிறேன்னு இருக்குது. அதை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அப்படி இருக்கிறதுனால நீங்க 100% நல்லவனாவும் இல்ல ஃபர்ஸ்ட். என்னன்னா, இப்ப நீங்க நல்ல விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் தவறான விஷயம் தான். இப்ப உங்களுக்கு தோணுச்சு இல்லையா? நான் ஏன் நல்லவனா இருக்கணும்? நான் ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது? இதே மாரி ஒரு காலத்துல நீங்க நான் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில தவறான விஷயம் பண்ணிட்டு, அது இப்ப நல்ல விஷயமா மாறி போச்சு. இன்னைக்கு கள்ள தொடர்பே அரசாங்கமே ஏத்துக்குச்சுல்ல. அப்ப அது நல்லதுன்னு அர்த்தமா? எத்தன வெட்டுக்குத்து வருது. சோ அந்த மாரி மாறிடுச்சு. ஆனால் அதுக்கான தண்டனை கிடைக்கும். இல்ல கள்ள தொடர்புல வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது இல்ல. அரசாங்கம் ஏத்துக்கிட்டாலும் அதுக்கான தண்டனை கிடைக்க தானே செய்யுது. அப்ப நீங்க ஏழையா பிறக்குறீங்கன்னா, கண்டிப்பா நெறைய பாவ செயல்கள் இருக்கும். அது என்னன்னு தான் உங்களுக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, உங்களுக்கே அப்பட்டமா தெரிந்த பாவத்தை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. இன்னும் கீழ போகணுமா? இப்பவே கஷ்டத்த அனுபவிக்கிறதுனால தானே உங்களுக்கு இந்த கேள்வி வருது. அப்ப இந்த பாவத்தை செய்தால் இன்னும் நீங்க கீழான நிலைக்கு போவீங்க. அப்ப இது 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 இன்னொரு விஷயம். அப்ப மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களே! அதான் பெரிய விஷயமா இருக்கும். சோ அதுக்கு காரணம் அடிப்படையாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. இல்ல கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொர்க்கத்தின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகம் ஆகும்போது இன்னும் மக்கள் தொகை அதிகமாகும். எங்க இருந்து வராங்க இவங்க? அப்படின்னா ஆத்மாக்கள் எல்லாம் மேல இருந்து வரும். நாம உடலை மட்டுமே யோசிக்கிறோம். ஆத்மாவை பற்றியே யோசிக்கல. ஆத்மா வேற, உடம்பு வேற. இல்லையா? உடம்பு தான் தாயின் கர்ப்பத்துல இருந்து வருது. ஆத்மா கிடையாது. ஆத்மா ஒண்ணும் அந்த தாயும் உற்பத்தி பண்ணல. அது ஏற்கனவே இருக்கிறது. ஒரு உடல் எடுக்கிறதுக்கு தாயின் கர்ப்பத்துல போயிட்டு வருது. அவ்வளவுதான். சோ ஆத்மாக்கள் எல்லாம் இங்க இருக்குது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. சொர்க்கத்தில் வராத ஆத்மாக்களும் நரகத்தில் வரும். ஒன்ஸ் வந்துட்டா மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாம புதுசாவும் சேருது. அதனாலதான் மக்கள் தொகை அதிகரிக்குது. இப்ப நாம எங்க இருக்கோம்னா, உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு. அதிலே 90 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது. ஆனால் இப்ப சமீபமா பிறவி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆத்மா. சொர்க்கத்துக்கும் வரல, நரகத்துக்கும் ஆரம்பத்துல வரல. இப்பதான் முதல் பிறவியோ, 2வது பிறவியோ எடுக்குதுன்னா, எந்த ஆத்மாவா இருந்தாலும் அது இந்த பூமியில வாழுற பாதி ஆயுட்காலம் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அது என்ன தப்பு பண்ணாலும் அது மாட்டாது. அப்படிப்பட்டவர்கள் தான் பிரபலமானவர்கள். கெட்ட பழக்கத்தோட இருந்தும் மாட்டாமல் இருக்கிறது. அவர்களை பார்த்து நீங்க கெட்டு போனீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி அனைத்தையும் இழந்து இருக்கிறீங்க பாவம் செஞ்சு. அவங்கள பார்த்து நீங்க அந்த தப்பு செஞ்ச அடுத்த செகண்டே நீங்க மாட்டுவீங்க. அதான் ஆச்சரியமா இருக்கும். என்னடா அவன் என்னென்னமோ பண்ணோம், நம்ம சின்ன தப்பு பண்ண மாட்டிக்கிட்டோம்னு தோணும். ஏன்னா பாவ கணக்கு அப்படி இருக்கும் உங்களுக்கு. லைட்டா பண்ணீங்கனாலே மாட்டிக்குவீங்க. ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு அது தோணும். என்னடா நம்ம சின்ன அஜாக்கிரதையா இருந்தா கூட நமக்கு மாட்டிக்கிறோம் அப்படின்னு தோணும். அவன் காரையே பூட்டாம போயிட்டே இருப்பான். நீங்க சைக்கிள ஒரே ஒரு தடவை போதும். அதாவது அங்க நிறுத்திட்டு அந்த கடைக்கு தான் போயிட்டு திரும்பி பார்ப்பீங்க, சைக்கிள் இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவ கணக்கு அப்படி இருக்கும். இத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல பாவக்குடம் ரொம்பிடுச்சு. ஏன்னா 2500 சொர்க்கத்துல பாவம் பண்ண மாட்டோம், நரகத்துல பாவம் செஞ்சிருக்கிறோம். அவன் இப்பதான் வந்தே பாவம் செய்யவே ஆரம்பிக்கிறான். இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு நம்மளே கெஸ் பண்ணிடலாம் இல்லையா? நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சதுனாலதான் கஷ்டப்படுறோம். இனிமே நம்ம நல்ல செயல்கள் செஞ்சு புண்ணிய கணக்க தான் சேமிக்கணும். எவன் எப்படி பண்றதுக்கு என்ன? அவங்கள பார்த்து தப்பு செய்யணும்னு நினைச்சோம்னா முடிஞ்சு. கரெக்ட். சோ இப்ப நான் எதுக்கு நல்லவனா இருக்கணும்? அதுக்கான பதில் கடவுள் சொல்றாரு, நல்லவர்களின் உலகம் வரப்போகுது. அதனால நீ நல்லவனா இருக்க. இப்ப கெட்டவர்களின் உலகம் இது அழிய போகுது. அது கூட சேர்ந்து நீயும் அழிய போறியா? ஏன்னா ஆத்மா அழியாது. நல்லவர்களின் உலகம்னா என்ன அர்த்தம்? நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அங்க துக்கமே இருக்காது. இன்னைக்கு இவ்வளவு துக்கம் இருக்குனால இது கெட்டவர்களின் உலகம். கொரோனா வந்துச்சு, அது போதாது உங்களுக்கு இது எவ்வளவு மோசமான உலகம்ன்றதுக்கு? சைனாக்காரன் பரப்புனா அதெல்லாம் வெறும் கருவிதான். நாம பாவம் செய்தால் மட்டுமே அது நடக்கும். சோ அப்ப அந்த அவ்வளவு பாவம் இருக்குது. அந்த பாவத்தை நீங்க நீக்குங்க. கொரோனா இல்ல, சின்ன தலைவலி கூட வராது அடுத்த 2500 வருஷத்துக்கு. ஏன்னா சொர்க்கம் முடிந்த நரகம், நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் ஆக போகுது. அதற்கான நல்ல குணத்தை
கடவுள் இப்ப போதிக்கிறார். ஏன்னா இப்ப மனிதர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால குழந்தை பிறக்க. அதனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்னைக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். நரகத்துல நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு என்ன கோயிலா கட்டி கும்பிடுறாங்க? ஆனா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறீங்களே, யார் அது? வேற யாரும் இல்லை, நீங்க தான்றார் கடவுள். இப்ப இப்படிக்கான நிலை அடைஞ்சிட்டீங்க, மீண்டும் இழந்ததை அடையணும். எல்லா மதத்தின் வேதங்களும் இதானே சொல்லுது. மோசஸ் அந்த அடிமைகளை கூட்டுட்டு வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கிறாரு. பாண்டவர்கள் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுல இருக்கிறாங்க. ராமர் ராஜ்யத்தை விட்டு காட்டுல இருக்கிறாரு. கடைசியில எங்க சொர்க்கத்தை நோக்கி போறார். அப்ப போகும்போதுதான் இறைவன் வழி கொடுக்கிறார், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா. என்ன அர்த்தம்னா, இப்ப அனைத்தையும் இழந்துட்டோம். இழந்த நேரத்தில் இறைவன் வந்து வழி கொடுக்கிறார். இந்த நேரத்துலதான் உண்மையான தைரியத்தை நீ காட்டணும். என்னது? இறைவனின் வழிப்படி நடக்கணும். சுத்தி எல்லாம் மோசமானவங்களா இருப்பாங்க. மோசமானதெல்லாம் வெற்றி அடையிற மாதிரியே இருக்கும். இறைவனின் வழிப்படித்தான் நான் நடப்பேன்னு நீங்க தைரியம் வைக்கும் பொழுது அந்த மோசமானவர்களும் திடீர்னு காணாம போவாங்க, திடீர்னு மேல இருந்து விழுவாங்க. காமம் தப்புன்றாரு. எத்தனை மத தலைவர்கள், சாமியார்கள் நாட்டை விட்டெல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் போயிட்டாங்க காமத்துல விழுந்ததுனால. சோ அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம்ன்றதுக்கு அது ஒரு எச்சரிக்கை. சோ ஒரு சாமியார் மட்டும்தான் காமத்துல ஈடுபடக்கூடாதா? சரி, அவர் சாமியார் காமத்துல ஈடுபடும் போது அது பயங்கரமான தண்டனை, வெளியிலே போறாரு, அது பெரிய அவமானம். ஓகே. சாதாரண மனிதன், கிரகஸ்தன், அதனாலதான் அனைத்தையும் இழந்துட்டு வரான். 2-3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் எல்லாருக்கும் சொந்த நிலம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எங்க போச்சு? இப்ப இழந்துட்டு இருக்கிறோன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆரோக்கியம், 9வது படிக்கிற பொண்ணு இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது மயங்கி வந்து செத்து போகுது. டக்கு டக்குன்னு. இது மரண உலகம். சோ அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப இறைவன் சொல்ற மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அத்தனையும் நீங்க விடணும். எப்படி விடுறது? ஏன்னா அதுக்கு நம்ம இப்ப அடிமையா இருக்கிறோம். அதுவே பாவம் தான். இச்சையா பாக்குறதே பாவம். ஆனா சினிமாலாம் எப்படி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுது? அழக ரசிக்கலாம், தப்பு இல்ல, அனுபவிக்கத்தான் கூடாது. ஏசு என்ன சொன்னார்? அதுக்கு பேரு ரசிக்கிறது இல்ல கண்ணா, நீ பண்றது பேரு விபச்சாரம்னு. ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டன்ற. ஏன்னா அதனாலதான் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்ப அனைத்தையும் இழந்த அத்தனையும் நீங்க அடையணும்னா கடவுள் சொல்றாரு, உடலையே பார்க்காத, உடல்னு உன்னையும் நினைக்காத ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாருமே அங்க இருந்துதான் இந்த பூமிக்கு வந்தோம். உலகம் அழியும் போது அங்கதான் போறோம். இப்ப என்ன சொல்றாரு? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் பொழுது, அதாவது ஆத்மாவை நீங்க பார்க்கும் பொழுது அவங்க ஆணா, பெண்ணா, பணக்காரனா, ஏழையா, கருப்பா, வெள்ளையா, இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா எதுவுமே தெரியக்கூடாது. உடலை பார்த்தால் தான் அதெல்லாம் ஞாபகம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா, புருவ மத்தியில இருக்கிற அந்த உயிர் தான் கண்ணுக்கு தெரியும். அது மனசாலதான் பார்ப்போம், புத்தியினால பார்ப்போம். அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் வேணும்னா இறைவனை நினைக்கதான் அது வரும். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் ஆரம்பத்தில் மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குதுன்னா, அது இன்னைக்கு கோயில்ல பிச்சை எடுக்கிற ஆத்மாவை கூட இருக்கட்டும், ஒரு காலத்தில் ராஜாவா இருந்தோம், மீண்டும் ஆகவும் போகுது. அப்ப ஆத்மாவை பார்க்கும்போது நமக்கு மரியாதை வரும். உடலை பார்க்கும்போது நிகழ்காலத்துல மயங்கி ஏளனமா நடந்துக்கும். அதே மாதிரி நம்ம இப்ப பெரிய பணக்காரனா இருக்கனால எப்பவுமே அப்படி இருக்க போறது கிடையாது. ஆனா இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டுதான் அகங்காரத்துல ஆடுறது. சோ அப்ப ஆத்மான்னு உணரும் போது இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சோ அதுக்குதான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பாருங்கள், பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேளுங்கள். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். சாரம் இதுதான். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை முடிந்த அளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் நினைவு மட்டும் கட்டாகாம இருந்தா என்ன ஆகும்னா புத்தி தெளிவா இருக்கும். எந்த மயக்கம், அந்த புகழ் மயக்கம், ஆண் பெண் மயக்கம், பண மயக்கம், எதுலையுமே மாட்ட மாட்டீங்க. ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்கும். தவறான நடிப்பு நடிச்சா அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரும், தப்பிக்கவே முடியாது. கடவுள்கிட்ட யார் தப்பிக்க முடியும்? சோ இந்த உணர்வுல இருக்கும்போது
அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுள் கொடுக்கிற ஞானத்தின் மீது இருக்கும் பொழுது நீங்க வலுக்கட்டாயமா நல்லவனா இருக்க மாட்டீங்க, ஆனந்தமா நல்லவனா இருப்பீங்க. ஏன் மாறுறாங்கன்னா அவங்க வலுக்கட்டாயமா இருக்கிறாங்க. நல்லவனா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதனால எந்த நன்மையும் இல்லைன்றத கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அவங்க தடுமாறுறாங்க. சோ இப்ப நல்லவனா இருக்கிறது இப்போதைக்காக கிடையாது, சொர்க்கத்திற்கு போறதுக்காக. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நீங்க செய்த பாவத்திற்கான தண்டனையில இருந்து இப்பவே தப்பிக்கிறதுக்காக. இப்பவே எவ்வளவு தண்டனை வந்துட்டு இருக்கு திடீர்னு. சொத்து அபகரிப்பா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும். நீங்க 100% நல்லவனா இருந்தா உங்ககிட்ட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த எண்ணம் வரும்போதே அவனே கூட இறந்து போயிடலாம். ஏன்னா நீங்க இப்ப நல்லவனா மாறிட்டீங்க. அதான் நீங்க கெட்டவனா இருந்ததுனாலதான் அந்த மாதிரி இருக்கிறவன் உங்க கூட பிறந்திருப்பான். ஆனா இப்ப நீங்க 100% நல்லவனா ஆயிட்டீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை டெம்ப்ட் ஆகும். நீங்க அந்த அதே பழைய பாவம், காமம் சார்ந்தோ ஏதோ ஒரு பாவம் செய்யறதுக்கு தூண்டப்படும் போது நோ நோ நோ, நான் ஆத்மாவைத்தான் பார்ப்பேன், பரமாத்மாவை வெளிப்படுத்துற மாதிரி தான் என்னுடைய குணம் இருக்குதுன்னு நீங்க 100% நிரூபிச்சுட்டே இருந்தீங்கன்னா அங்க பாஸ். இதுக்கு முன்னாடி செய்த பாவத்துல இருந்தெல்லாம் விடுதலை. அப்படின்னா அதுக்கான தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவீங்க. சோ இதெல்லாம் சூக்ஷ்மமா நடந்துட்டு இருக்குது. இது தெரியாம மாட்டிக்க கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்காக தான் நம்ம நல்லவனா இருக்கோம் இல்லையா? ஏன் அன்பா இருக்கிறோம்? அன்பா மட்டுமே இருப்பவர்கள் இருக்கக்கூடிய உலகத்துக்கு போறோம். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும், சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்க, அந்த மாதிரி உலகத்துக்கு போறோம். இப்ப சென்டினல் ஐலாண்டுன்ட்டு இப்ப ரொம்ப ஃபேமஸா வைரல் ஆகுது அந்த வீடியோ. ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் அங்க போனார். அதை பத்தி நம்ம கூட இப்ப வீடியோ போட்டிருக்கோம். அங்க போனாலே கொன்னுடுவாங்க. ஆதிவாசிகள் இருக்கிறாங்க. அந்தமான்ல ஒரு தீவு அது. சோ அப்ப அந்த மாதிரி உலகத்துல நீங்க பிறக்கணுமா? ஏன்னா அந்த மாதிரி இடமும் இருக்குது. அப்ப நீங்க இங்க கெட்டவனா இருந்தா அந்த மாதிரி இடத்துல போய் பிறந்தீங்கன்னா அது எவ்வளவு, அதாவது பசிக்கும் போது உடனே சாப்பாடு இருக்கணும், இல்லைன்னா எவ்வளவு கோபம் வரும். இங்க பசிக்கும் போதுதான் அம்பு தூக்கிட்டு ஓடுவோம். எவ்வளவு பெரிய தண்டனை அது. விலங்கு நான்வெஜ் சாப்பிடுறீங்களே, அது விலங்கு அந்த நேரம் தான் ஓடுது, கிடைச்சாதான் உண்டு இல்லையா? 10 காட்டெருமை சேர்ந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தையே துரத்திடும். அப்ப அது என்ன பண்ணும்? சோ இதை யோசிக்கணும். உங்களுடைய அந்த நாக்கு ருசி புலனின்பத்துக்காக தேவையில்லாம எதையோ பார்த்துட்டு, காமம் தப்புனா ஏன் ஆண் பெண்ணை படைச்சான், கரிமீன் சாப்பிடுற தப்புனா எதுக்கு ஆடு மாடை படைச்சான், இவங்க நாக்கு ருசிக்க புலன் இன்பத்துக்கு இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறது. சரி உனக்கு என்ன அதானே பிடிக்குது, வா அங்கே போ, ட்ரெஸ் இல்லாமலே அலையலாம் ஜாலியா ஆதிவாசியா, உனக்கு அதானே விருப்பம், அங்க பிறக்க அதுதான் உங்களுக்கு விருப்பமா? அல்லது அவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகள்ல அலங்காரத்தோட இருப்பாங்க சொர்க்கத்துக்கு, நாராயணனும் மகாலட்சுமியும். அவங்களே அழகா இருப்பாங்க, அது இல்லாம அலங்காரங்கள் வேற இருக்கும். அதனாலதான் அலங்கார பிரியர்னு விஷ்ணு சொல்லுவாங்க. கோயில்லே அப்படின்னா உயிரோட்டமா இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்படி மகாவிஷ்ணுவாக மகாலட்சுமியாகவே நீங்க பிறக்கணும்னா நல்லவனா இருக்கு. ஏன்னா இப்ப அது வரப்போகுது. அது மட்டும் இல்ல, ஆத்ம உணர்வுல இருக்கும்போது உடல் உணர்வுல தான் பயமே வரும். ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அந்த பயம் இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லா பெரிய பிரச்சனை, மனைவிகள்லாம் கணவனை கொடுமைப்படுத்துறாங்க. தினம் தினம் நியூஸ். ஒரு காலத்துல மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க, மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க, கணவன் கொடுமைப்படுத்துறாங்கன்னு வச்சு, இன்னைக்கு ஒருத்தன் நார்த் இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான். அவர் அழகான பொண்ணு தான் வேணும், ஏன்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாருல, தேடி கண்டுபிடிச்சு ஒரு அழகான பொண்ணை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து தனி கொடுத்தனம் போகணும்னு அவங்க அப்பா அம்மாவும் சரின்ட்டு விட்டுறாங்க. அங்க போனோன்னு மோனே நீ உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட்ல என் மேல டிரான்ஸ்பர் பண்ணு, ஏதாவது எழுத்து பேச செம்ம அடி. பொண்ணோட அம்மா வேற கூட அடியாள் மாதிரி. பொண்ணு இல்லாதப்ப ஷாப்பிங்லாம் எங்கேனாச்சும் போகும்போது ஏதாவது யார்கிட்டயாவது மணர்னான்னா உடனே அம்மா போட்டு கொடுப்பான், செம்ம அடி விழும். அவன் போய் இதை போய் ஃப்ரெண்டு கிட்ட போலம்னா எங்க வீட்லயும் அதாண்டா நடக்குதுன்றான். அதுக்கப்புறம் அதை கேமரா வச்சு கொடுத்து அது நியூஸ்ல வந்துச்சு நேத்து. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாமியார் வந்து முதியோர் இல்லத்துக்கு போகாம எனக்கு தொல்லை கொடுக்குறா, சொத்தை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதான், சொத்தையும் எழுதியும் கொடுத்துட்டாங்க, இப்ப ஏன் போகாம அடம் பிடிச்சிட்டு இருக்கிறேன்ட்டு போட்டு அடி. அந்த பொண்ணு அவங்க அப்பாவையும் தம்பியும் கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளையும் அடிக்குது, தடுக்க வந்த மாமியார அந்த பொண்ணே வந்து அடிக்குது. உலகம் இவ்வளவு மோசமானது காரணம் என்ன? இன்னைக்கு திருமணமே காமத்துக்குன்னு ஆயிடுச்சு.
அதுக்கான தண்டனை தான் இங்க கிடைக்குதுன்றது மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ பெண்ணுக்கும் கொடுமை நடக்காது, ஆணுக்கும் கொடுமை நடக்காது சொர்க்கத்தில். காரணம் அங்க காமம்னா என்னன்னு தெரியாது. அந்த பரிசுத்தமாக இருக்கிற இடத்துலதான் அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் கூட இருக்கும். பரிசுத்தத்தை இழந்தால் ஒண்ணும் இல்ல, அந்த அந்த காமத்துக்கு ஒருத்தன் அடிமை ஆயிட்டான், ஒரு பெரிய பணக்காரனா அப்படியே சரசரன்னு கீழே விழுந்துருவோம். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள், சாமியார்கள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் விழுந்து நம்ம பார்க்கல. சோ ஆனா நமக்குள்ள அந்த பாவம் செய்யக்கூடிய தூண்டுதல் இருக்கு, முன் ஜென்மத்துல இருந்து வந்திருக்கு. அது உங்களை இப்படி ஏன் அப்படி இருக்கணும், நானும் அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்பதானே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுது. சோ தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் வர்றாரு. சோ கடவுள் கையை பிடிக்கிறீங்களா, சாத்தான் கையை பிடிக்கிறீங்களான்றது உங்களுடைய விருப்பம். உடல்னு நினைத்தாலே சாத்தானுடைய உணர்வு தான் வெளிப்படும். ஆத்மான்ற உணர்வில் பரமாத்மாவுடைய குழந்தைன்ற உணர்வுல இருந்தீங்கன்னா அவருடைய குணம் வெளிப்படும். சோ அதுதான் இறுதியில் வெற்றி அடையும். அதுதான் நம்ம நேஷனல் எம்பளத்துல கூட சத்தியமே விஜயத்தை, சத்தியமே வெல்லும்ன்றதுடைய அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், இறைவனுடைய வழிதான் சத்தியம், அந்த வழிப்படி நடப்பவர்களுக்கே இறுதியில் வெற்றி, சொர்க்கமே கிடைக்குது. அடுத்த 2500 வருடத்துக்கு நீங்க உழைக்கவே தேவையில்லை. அளவற்ற செல்வம், அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம். ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை இல்லையா? சோ இதுல இருந்து தப்பிக்கணும், இறைவன் நினைவுல இருங்க, ஆத்ம உணர்வுல இருந்து எல்லோரையும் ஆத்மான்னு பாருங்க, சகோதரன் சகோதரின்னு பாருங்க. இந்த ஒரு ஜென்மம் மட்டும், அதுக்கப்புறம் அனைத்தும் உங்களுக்கு வந்துடும். சோ இதற்காக தான் நல்லவனா இருக்கிறீங்க. ஏன்னா நல்லவர்களின் உலகம் வருது. காமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காமம்னா என்னன்னே தெரியாத உலகம். அங்கதான் நீங்க அழகான மனைவி இருந்தா நிம்மதியா இருக்க முடியும். இங்க அழகா இல்லாத கணவனோ மனைவியோ இருந்தா கூட நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? ஒருத்தன் பயந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு கள்ளக்காதலனோட திருமணம் பண்ணி வச்சிடறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நியூஸ் வந்தது, கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை அடிச்சு கொண்டாங்கன்னு. தினத்தின நியூஸ் வந்தோடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மள கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுது, அம்மா தாயே நீயே, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வைக்கிறான். இப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே தாலி கட்டுது. ஏன்னா அதுக்கு ஏன்னா அந்த குணம் இருக்குது இல்லையா, அது அங்க போனாலும் கம்முன்னு இருக்க போறது கிடையாது, மறுபடியும் வெளிப்படும். அப்ப மாட்டிக்குவாள்ல. இங்கே ஆக்சுவலா இவன் அந்த பொண்ணை காப்பாத்தல, இவனை தான் காப்பாத்தி இருக்கிறான் இல்லையா? அந்த நல்ல குணத்தினால இவனை காப்பாத்திட்டான், இவனோட குழந்தைய காப்பாத்திட்டான். சோ இப்ப கூட ஒரு பொண்ணு 3 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கு. சோ அந்த காமத்துல நீங்க விழுந்தீங்கன்னா அதுக்கான தண்டனை கிடைத்தே தீரும், தப்பிக்கவே முடியாது. மனைவி கிட்ட கிடைச்சா அது வாழ்நாள் ஃபுல்லா கிடைக்கும், கள்ள தொடர்புல கிடைச்சா உடனடியா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். காமத்தை விட்டுட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். காமத்தை தான் விட சொன்னோம், குடும்பத்தை விட சொன்னோம் இல்லையா? அதை நாம தான் பாத்துக்கணும். ஆனா அது பரிசுத்தமான குடும்பமா மாத்துக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் so much. Thank you sister. Thank you brother.